ஹாய் ஆல் ப்ரொஃபஷனல் ஆரி எம்ப்ராய்டரிக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் சம்மர் கோர்ஸாக நம்ம ஏப்ரல் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுசஸ் போடுற அளவுக்கு த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க், 5D 3D ஒர்க், இந்த மாதிரி நெட் கிளாத்தில் ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுற இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு 2 months கோர்ஸ். கிளாஸஸ் டெய்லி ஆஃப்டர்நூன் 2 to 3:30 லைவ் கிளாஸஸ் ஜூம் ஆப்பில் இருக்கும். ஸோ கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீ நம்மளோட ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீலேருந்து 50% ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் 3000 rupees தான் நம்மளோட கோர்ஸ் வருது. ஸோ இந்த ஃபீஸ்மே நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவ் கிளாஸஸாக இருக்கும். லைவ் கிளாஸஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டிச்சஸ் போடுறது நீங்கள் டேரெக்டாக லிசன் பண்ணுவீங்க. உங்களோட டவுட்ஸை நீங்கள் இமீடியட்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். இப்போ மைக்ரோ பீட்ஸ் எப்படி நாம ஆரி டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபில்லிங்க்கு மைக்ரோ பீட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு சுற்றி பீட் பார்டர் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து மைக்ரோ பீட்ஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப ஸ்மால் பீட்ஸாக இருக்கும், மணல் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்போ அதை நம்ம ஒரு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்போட அவுட்லைன் ஃபஸ்ட்டு நீங்கள் பீட் ஃபுல்லாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு தான் அதுக்கு உள் பக்கமாக நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் சுகர் பீட்ஸால அவுட்லைன் கொடுக்குறேன். என்ன பீட்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ், பஞ்ச் பீட்ஸ், கட் பீட், ஆர் டியூப் பீட், இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹார்டின் ஷேப் ஃபுல்லாகவுமே சுகர் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இனி உள் பக்கம் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். மைக்ரோ பீட்ஸ் எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்குது. இது என்னென்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது, நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது என்ன பண்ண முடியும், பேஸ்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ஃபெவிக்ரில் க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்துட்டு ஃபுல்லாகவுமே எந்த இடத்துக்கு நீங்கள் ஃபில் பண்ணணுமோ அந்த இடம் ஃபுல்லாகவுமே நல்லா க்ளூவால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். கொஞ்சம் தாராளமாக நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். க்ளூ அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஓரங்கள்லையும் நல்லா க்ளூ ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கணும். இனி பீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி மணல் மாதிரி இப்படி தூவுனா போதும். கோலப்பொடி தூவுற மாதிரி ஃபுல் இடத்துக்கும் இந்த மாதிரி தூவி விடணும். இப்போ நம்ம இப்படி தூவும்போது வெளியெல்லாம் படுதில்ல, ஸோ இதெல்லாம் வேஸ்டாலாம் போகும். அப்படின்னா வேஸ்ட் ஆகாது. நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை அப்படியே கீழே ஒரு கிளாத் ஏதாச்சும் வச்சுட்டு அந்த கிளாத்துக்கு மேலே மைக்ரோ பீட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே ஃப்ரேமை திருப்பி தட்டிட்டீங்கன்னா நம்ம க்ளூக்கு மேலே பட்டிருக்கக்கூடிய மைக்ரோ பீட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நம்மளோட டிசைனுக்கு மேலே இருக்கும். எக்ஸஸாக வெளியே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாத்தில் வந்து விழுந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக அதை எடுத்து திரும்பவும் அகெயின் பேக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணிக்கணும். கேப் எங்கேயுமே இந்த க்ளூ தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக நல்லா போட்டு விடுங்க. நல்லா போட்டுட்டு இனி ஆரி நீடில் எடுத்துக்கோங்க. ஆரி நீடில் எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் எங்கெங்கெல்லாம் கேப் தெரியுதோ அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகுற மாதிரி மைக்ரோ பீட்ஸை ஃபுல்லாக கொட்டி விட்டுருங்க. நம்ம பீட்ஸ் பார்டர் கொடுத்துருக்கிறதுனால கரெக்டாக அந்த ஷேப்புக்குள்ளே நமக்கு ஃபுல்லாக நல்லா ஃபில் ஆகியிருக்கும். இனி இது அப்படியே நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுறதும் நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் ஸ்லீவ் டிசைன் ஆர் நெக் டிசைனாக இருக்கட்டும், வேறு எல்லா டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் மைக்ரோ பீட்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரேமை ரிவர்ஸில் தலைகீழ கொட்டிட்டேன். ஸோ எக்ஸஸாக இருந்த மைக்ரோ பீட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நல்லா நீட்டாக ஃபில்லிங் ஆகியிருக்கு.